எங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு பலன்களில் ரிஷபராசி நேர்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ வச்சு பார்க்கும்போதுங்க, சித்திரை மாதத்தில் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் சனி பகவான் தொழில்காரங்களாக இருக்கிறாருங்க, தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. புதன் பார்த்தீங்கன்னாக்கா தனகாரனாக இருக்கிறாருங்க. தனகாரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மெயினாக சொல்ல வச்சு போனாக்கா அவங்களோட நேரத்துக்கு அவங்களோட டயத்துக்கு ரிஷபராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறாருங்க. என்னங்க மாற்றத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக தொழில்காரனாக சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் போகிறீங்க, தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. வெளிநாடு வெளிதேசம் போகிற அளவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் அமையும். அந்த அளவுக்கு உங்களோட தொழில் ஸ்தானத்தில் கண்டிப்பாக வளர்ச்சியாக போகிறீங்க. அதே மாதிரி புது தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் தொழில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஒரு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் 2025 சித்திரை மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எனக்கு தொழில் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வளர்ச்சியாக போகிறீங்க. ஒரு தொழிலுக்கு 10 தொழில் செய்ய போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. யாரும் நீங்கள் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கொடுத்துருக்கிறாரு சனி பகவான். தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி ஆகுறீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கடந்த இந்த வருஷத்தில் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு சிக்கலில் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் இந்த கடந்த 2.5 வருஷக்கால பட்ட கஷ்ட பலன்கள் இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நேரங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க. எனக்கு தொழிலையும் லாபஸ்தானத்தில் தொழில் சனி பகவான் இருக்கிறாரு, புதன் பகவான் தனகாரனாக இருக்கிறாருங்க, ராகு பகவான் உங்களுக்கு பயிற்சியாக போகிறாருங்க, குரு பகவான் ராசிலேயே இருக்கிறாருங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதாவது தொழில் முக்கியமாக டெவலப் ஆக போகிறீங்க. தொழிலில் வெளிநாடு வெளிதேசம் போகிற விஷயத்துக்கு உங்களுக்கு அமையும். வெளிநாட்டிலேருந்து ஒரு தொழில் செய்யலாம், ஒரு தொழிலில் வளர்ச்சி ஆகலாம், 4 பேர்த்து முன்னே சம்பாதிக்கலாம். ஒரு புது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த துறையில் போனாலும் சரி, எந்த தொழில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மே மாதத்துக்கு 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். எனக்கு இப்போ உங்களுக்கு நேரங்கள் டைங்கள் மிகப்பெரிய ஒரு நல்லா இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் குரு பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் வளர்ச்சி ஆக வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி ஆக போகிறாருங்க. ராகு கேது பயிற்சியிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் பகவான் லாபஸ்தானம் தனகாரன லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தனகாரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்து கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இப்போ ரொம்ப நாளாக இப்போ கஷ்டப்பட்டுருக்குறேங்க, 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்குறேங்க, போகாத ஹாஸ்பிட்டலில் போகாத கோயிலில் எங்கே போனாலும் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கெங்கோ போய் ஜாதகம் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு புத்திர பாக்கிய பலன்கள் கண்டிப்பாக பலன்கள் கொடுத்துருக்காது. ஆனால் இந்த வருஷம் 2025 சித்திரை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக புது வருஷத்தில் புத்திர பாக்கிய செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் புத்திர செல்வங்கள் பெருகும். எனக்கு உங்களுக்கு பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுக்கு மாதகிரகம்னு சொல்ல வேண்டிய சூரிய பகவான் அதிகமான இடத்துல உங்கள் உட்காந்து ஆட்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. புதன் பகவான் தனகாரனாக இருக்கிறதுனால உச்சம்பட்டு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க போகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் முழுமையான முறையில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. புத்திர செல்வங்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எனக்கு உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு புத்திர செல்வங்கள் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான யோகமாக உங்களுக்கு இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணஸ்தானத்தில் தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் திருமண யோக பலன்கள் சந்திக்க போகிறீங்க. எனக்கு உங்களுக்கு பார்க்கும்போது சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால
புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனகாரனாக இருக்கிறதுனால, அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குருவும் ராசியை பிச்சு பார்க்கும்போது இருக்கிறதுனால, குருவும் பிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு யோக பலன் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகம் திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவானும் சனி பகவானும் பரிமாற்றமாக கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் 100% திருமண யோகம் அமையும். கண்டிப்பாக திருமண யோகத்துக்கு முழுமையான பலன்கள் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடி வரும். எனக்கு ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் திருமண யோகத்துக்கு முழுமையான பலன்கள் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடி வரும். அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தடைகள் வராது. இந்த வருஷம் கல்யாணமாகி திருமண யோகத்தில் ஒத்தியாக இருக்கிறவங்க 2 பேராக இருக்க போகிறீங்க. திருமண யோகம் முழுமையான முறையில் பலனுக்கு கிடைச்சிருக்குது. கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் திருமண யோகம் முடியும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியாக இருக்கிறாருங்க. சனி பயிற்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமையில் வளர்ச்சியாக இருக்குது. அந்தளவுக்கு இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராசிக்கு வந்துச்சு பார்க்கும்போது குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க. கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. வீடு கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது. எனக்கு உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப நாளாக ஒரு கனவுகளாக இருப்பீங்க. வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா, வீடு கட்டலாம் அமையுமா அமையாதா, அதுக்கான சூழ்நிலைகள் நம்மளுக்கு இந்த வருஷம் இருக்குதா இல்லையான்னு அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாசல் கட்டாதவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு கட்டுவீங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. எனக்கு நீங்கள் வந்து கடந்த 2 வருஷ காலகட்டமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ரொம்ப போராடிட்டு இருப்பீங்க. வீடு காசு கட்ட முடியாமல் ரொம்ப தடுமாற்று இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனாலே சுக்கிர பகவானும் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது பரிமாற்றமாக இருக்கிறதுனால சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 10 ரூபா சம்பாரித்து இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய யோகம் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது இடம் வாங்குறவங்களுக்கு வாங்குறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் இடம் வாங்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க. எனக்கு இடம் வாங்குவீங்க. இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டிய யோகமும் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இடம் வாங்காதவங்க வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்க வேண்டிய யோகம் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தொழில்காரங்க சனி பகவான் இருக்கிறது. சனி பகவான்றது கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் தான் இருக்கிறதோ கெடுக்க வேண்டிய நேரத்தில் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்த வருஷம் கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக எனக்கு பல நாள் கனவுகள் இந்த வருஷம் நினைவாக போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்துக்கு எந்த துறையில் போனாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போதுங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதன் தனகாரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அமையும். எனக்கு தனகாரனாக புதன் இருக்கிறதுனால ஞானக்காரன்னு சொல்லுவாங்க புதன் பகவான். அந்த ஒரு புதன் பகவான் வந்துச்சு பார்க்கும்போது தனகாரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வெளிதேசம் யோகமும் உங்களுக்கு அமையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாப்புக்கு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு உங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக புதன் பகவான் கொடுத்துருக்கிறாருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துலேயும் புதன் பகவான் இருக்கிறது. அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஒரு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளிதேசம் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் போகலாம். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது தொழில்காரனாக இருக்கிற சனி பகவான் இருக்கிறதுனால ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இடம் மாற்றி தொழில் ஸ்தானத்தில் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அந்தளவுக்கு உங்களுக்கு தொழில்காரனாக சனி பகவான் இருக்கிறதுனால புதன் பகவான் தனகாரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் படிச்சுட்டு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வச்சு பார்க்கும்போதுங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குமா, வாக்கு நல்லா இருக்குமா, அவங்களுக்கு உடல் திரேகத்தில் ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
பார்க்கும்போது புதன் பகவான் தனகாரனாக இருக்கிறனால படிப்பு சார்ந்த விஷயத்தில் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, போன வருஷம் இல்லாத படிப்பு இந்த வருஷம் படிப்பு அமையும். நல்ல ஒரு படிப்பாங்க, கண்டிப்பாக படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பாங்க, நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்க, நல்ல ஒரு பாதையில் போவாங்க. எனக்கு புதன் பகவான் தனகாரன் சொல்லக்கூடிய நேரக்காரன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு பசங்களுக்கு நல்ல படிப்பு யோகம் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக டல்லாக படிச்சுட்டு இருக்கிற பசங்க கூட நல்லபடியாக படிப்பாங்க. அந்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குது, எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக படிப்பு நல்லபடியாக கிடைக்கும் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு யோக பலன்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தை மட்டும் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்குதுங்க. எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அவங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானை வணங்கிட்டு வரணும். சூரிய பகவானை குளிச்சுட்டு சுத்தபதமாக இருந்து தெய்வத்தை நினச்சி சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு காகத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இன்னுமே ஒரு டெவலப் ஆவீங்க, நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பீங்க, அந்தளவுக்கு இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் திரேகத்தில் நோய் நொடி பிணிப்பேடிகள், உடல் திரேகத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிச்சுட்டு இருக்கிறவங்க, ரெண்டாவது உடம்பில் ரொம்ப நாளாக தீராத நோய்கள் இருக்குதுன்னா கூட கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு தீரும். உடம்பில் இருக்கிற நோய்கள் பிரச்சனைகள் உடல் திரேகத்தை ஆரோக்கியமாக கொண்டுட்டு வரும், நல்லபடியாக இருப்பீங்க. எனக்கு உடல் திரேகத்தில் பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க போன வருஷ காலத்தில். அந்த பிரச்சனைகள் இதுக்கு தீர வேண்டிய யோகமாக உங்களுக்கு இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடல் திரேகத்தில் நல்லபடி இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஏதோ பலன் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துகள் பகையாக இருந்தாலும் அந்த பகை தீரும். பூர்வீக சொத்தில் பகையாக இருந்தாலும் கண்டிப்பாக தேடி வர அளவுக்கு யோகம் அமையும். அதே பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பங்காளி வகை பிரச்சனை, அனந்தமி பிரச்சனை, சொந்த பந்தத்து பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துகள்ன்றது உங்களுக்கு தேடி வர வேண்டிய யோகமாக இந்த வருஷம் உங்களுக்கு 2025 சித்திரை மாதத்தில் மேலே குரு பயிற்சி ஆன பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அந்த சொத்துகள் வந்து உங்களுக்கு தேடி வர அளவுக்கு யோகம் அமையும். அந்தளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொத்தில் இருக்கிற பிரச்சனை தீருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பூர்வீக சொத்தில் இருக்கிற வீடுகள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை அந்த வீடை வந்து பழசு புதுசாக்குற அளவுக்கு யோகம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி அந்த இடத்துல இடிச்சிட்டு புது வீடு கட்ட வேண்டிய யோகமும் உங்களுக்கு அமையும். எனக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அந்த சொத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. எனக்கு சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த வருஷம் புது வருஷத்தில் நல்லது நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி சொந்த பந்தத்தில் பகையாக இருக்கும், அக்கா தங்கச்சி பிரச்சனை, அண்ணந்தம்பி பிரச்சனை, சொந்த பந்தத்தால் பிரச்சனை, சொத்து வகை குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்த பந்தத்தால் இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். எனக்கு உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு தீரும், பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனையும் தீரும். உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக நீங்கள் வளர்ச்சி ஆக போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தத்தில் இருக்கிற பல வடிவான பிரச்சனைகள் இந்த இடத்துல தீர்ந்து நீங்கள் இந்த வருஷம் சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அந்த அளவு ஒரு முன்னேற்றமாக இருக்க போகுது. இந்த வருஷம் நல்லது நடக்கும். அதே மாதிரி மனைவி வகை, கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஒற்றுமை இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லைங்க, எங்கள் மனைவி ஒரு இடத்துல உட்காந்து ஆச்சரித்துருக்குறாங்க, நானும் ஒரு இடத்துல உட்காந்து ஆச்சரித்துட்டு இருக்கிறேங்க, சரி இல்லைங்க. இதுக்கப்புறம் இந்த நினச்சி பார்க்கும்போது பலவடைய பிரச்சனைப்பட்டு இருந்திருப்பீங்க. அதனால் அவங்க வந்து பிரிஞ்சு இருந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒற்றுமையாக இருப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறவங்க அவங்களுக்கு திருமண யோகம் அமையுமா, இரண்டாவது திருமண யோகம் அமையுமா, அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்ன பல வகையான கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இந்த வருஷம் அவங்களுக்கு திருமண யோகம் அமைய வேண்டிய யோகமும் அவங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. எனக்கு இரண்டாவது திருமணம் முதல் திருமணன்றதில் லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் குழப்பத்தில் இருந்திருந்தாலும் அதில் லைஃப் ஒரு தெளிவில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க.
அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 2வது திருமண யோகமும் உங்களுக்கு அமைய வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 2வது திருமண யோகம் முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும். நல்லது நடக்க வேண்டிய யோகமும் கண்டிப்பாக முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 2வது திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சந்தோஷமாக வளருவீங்க, நல்லபடியாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியமும் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் புத்திர பாக்கியம் அவங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும். ஏன்னா 2வது திருமண யோகத்துலேயும் அந்தளவுக்கு செல்சிலிப்பான யோகம் அவங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னாக்கா நீங்கள் அந்தளவுக்கு உங்களோட நேரங்கள், டைங்கள், திசைகள் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சாதிக்கணும்னு பிறந்திருக்கிற ராசி ரிஷபராசி. அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட ராசிகள் நல்லா இருக்குதுங்க. ஆனால் இந்த உங்களோட நேரங்கள், பிறந்த நேரத்தை வச்சு உங்களோட டைங்கள், கிரகங்கள், திசைகள், புத்திகள், லக்னம்ன்றது கரெக்டான முறையில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் தான் நல்லபடியாக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. ஏன்னா நீங்கள் யார் கேவலம் அவங்கள வாழ்ந்து காட்டுறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு டைங்கள், நேரங்கள் இந்த வருஷம் ஃப்யூச்சரில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் உங்களோட ஜாதகம் மட்டும், சுய ஜாதகம் மட்டும் கரெக்டான மாதிரி இருந்ததுனாக்கா உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் அந்த ஊர்லேயே நம்பர் 1 வாழ போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு நேரங்கள், முழுமையான ஒரு டைங்கள் உங்களுக்கு வந்திருக்குதுங்க. கவலைப்படாமல் உங்களுக்கு வந்து தைரியமாக அனைத்து விஷயத்தில் போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம், அதில் எந்த மாற்றம் இல்லைங்க. இதெல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது ஒரு சுய ஜாதகம் வந்து கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பார்க்குறேங்க. சுய ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி, டைங்கள் எப்படி இருக்குது, உங்களோட திசைகள் எப்படி இருக்குது, எப்போ உங்களுக்கு நல்லது நடக்க அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறேங்க. ஃபோன் நம்பரை போடுறேன், ஃபோன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஆல் ஆப்ஸ் பட்டன் அழுத்துங்க. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேங்க. எனக்கு உங்களுக்கு இருந்துச்சு பக்கம் ராகு பகவான், ராகு கேது பகவான் பயிற்சி ஆக போகிறாங்க, குரு பயிற்சி ஆக போகிறாங்க. அந்த ஒரு ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அனைத்து விஷயங்களும் நான் போடுறேன். அடுத்தடுத்த பதிவு நான் போடுறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்தடுத்த பதிவில். கண்டிப்பாக வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.